நம்ம இன்னைக்கு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாய் சூடேறிடுச்சு. ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். கேரட் எடுத்து வச்சிருக்கேன், கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமா பீன்ஸ் எடுத்துருக்கேன். நான் ஒரு குடமிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கோஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்பவுமே கோஸ் போட்டாதான் டேஸ்டா இருக்கும். சேர்த்து கிளறிக்கலாம். காய் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது, ஆஃப் பாயில் இருக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக ஒரு டேஸ்ட்டுக்காக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ரைஸ்ல உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன், அதனால கம்மியா உப்பு சேர்த்துக்கோங்க. காய் ஆஃப் பாயில் வந்துச்சு. ரொம்ப காய் குழஞ்சி போயிடக்கூடாது. இப்போ நம்ம க்ரீன் சில்லி சாஸ் வந்து நான் இப்போ 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் அளவு கம்மியாக செஞ்சீங்கன்னா 1 டீஸ்பூன் கூட போதும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சில்லி சாஸு நான் 2 டீஸ்பூன் சோயா சாஸ் எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. நான் வந்து 2 முட்டை எடுத்து பெப்பர் போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு நான் ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் காயிலே கூட உடச்சி ஊற்றலாம். நான் ஆல்ரெடி தனியாக எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் எப்படியோ அப்படி செஞ்சுக்கோங்க. சிக்கன் வந்து நல்லா போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். எல்லாம் ஆட் பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு நான் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம கிளறி விட்டுக்கலாம். சில்லி சாஸ் ஆல்ரெடி சேர்த்துருக்கேன். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரைஸ் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி சேர்த்து அது கூட 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ரைஸ் வந்து ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சாதம் வந்து கிளறப்போ உடஞ்சிரும். ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்திங்கன்னா பாயில் பண்ணுறப்ப சாதம் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். நம்ம இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸை கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப போட்டு அழுத்தி இது பண்ணாதீங்க. உடைஞ்சிராம சாஃப்டா அப்படி கிளறுங்க.
வீட்டிலே செஞ்சு கொடுத்தா உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்களே வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணுங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்.